கார்த்திக் ரேவதி சீரியல்லேருந்து ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி, ரேவதி உங்கள் கம்பெனிக்கு நான் வரேங்கிறாங்க. இதுக்கு ரேவதியும் அம்மா இங்கே வரீங்களா, சரி வாங்க அப்படின்னு கூப்பிடவும் அங்கே சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி வரதை இளையராஜா பார்த்துட்டு ஓடி போய் கார்த்திக்கிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தியும் என்னடா இது இந்த நேரம் பார்த்து இங்கே எதுக்கு வந்திருக்காங்க, சரி நான் இருக்கேனா இல்லையான்னு பார்க்கறக்காக வருவாங்களா இருக்கும், நான் உடனே ஒரு ஏற்பாடு பண்ணுறேன், அவங்க உள்ளே வராதா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இளையராஜா வேலை செய்கிற ஸ்டாஃபை கூப்பிட்டு இந்த ஃபைலை சீக்கிரமாக ரேவதியை முடிச்சு கொடுக்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போது அந்த அம்மாவும் சரின்ட்டு போய் ரேவதி கிட்ட, ரேவதி இந்த ஃபைலை நீங்கள் உடனே முடிச்சு கொடுங்க எம்டி கேட்டார்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதியும் சரி மேடம் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்ததும் அம்மா வாங்கம்மா என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் உங்கள் எம்டி பார்க்குறக்காக நான் வந்திருக்கேன், நாளைக்கு உன்னோட நலங்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்ல அதுக்கு லீவு கேட்கணும், நீ கேட்டால் அவர் சங்கடப்படுவார், அதான் நானே கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நான் சார்கிட்ட பர்மிஷன் கேட்டு வரேன், நீங்கள் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை உட்கார சொல்லிட்டு ரேவதி எம்டி ரூமுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்திக் எம்டி சார் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கணுன்னு சொன்னாங்கங்கிறாங்க. அப்படியா சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வர சொல்கிறீங்களா அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அம்மா ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, அவர் ஏதோ வேலையாக இருக்காரு, முடிச்சதும் உங்களை கூப்பிடுவாங்கங்கிறாங்க. சரி ரேவதி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சதும் சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்து ரேவதி சாமுண்டீஸ்வரி 2 பேரும் உள்ள நுழையும் போது அப்போ அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, மேடம் அந்த ஃபைலை சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க எம்டி கேட்டாருங்கிறாங்க. ஓ உனக்கு வேலை அதிகமாக இருக்கா, அப்போ நீ வேலை பாரு நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்டி ரூமுக்கு சாமுண்டீஸ்வரி மட்டும் வராங்க. ரேவதி அவங்க டேபிளில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக சாமுண்டீஸ்வரி உள்ளே வந்ததுமே சார் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேங்கிறாங்க. அப்போ அந்த பக்கமாக திரும்பி வந்திருந்த எம்டி சார் திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சாமுண்டீஸ்வரிக்கு அட கார்த்தி இல்லை இது யாரோ வேற ஒருத்தர், இவர் பேரும் கார்த்தி தான் போல இருக்கு, அதுதான் சூரிய சந்திரா சொன்னது சரியாக தான் போச்சு, அவள் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தே காட்டினாலே, இது தெரியாமல் மறுபடியும் நான் சந்தேகப்பட்டு வந்தது என்னோட முட்டாள்தானம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி தனக்கு தானே திட்டிக்கிட்டு, சார் நாளைக்கு எங்கள் வீட்டில் நலங்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், உங்களையும் கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம், அதையும் தாண்டி எங்கள் பொண்ணு ரேவதி இப்போ தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கா, அவள் லீவு கேட்கறக்கு சங்கடப்பட்டா, அதான் நானே உங்ககிட்ட லீவ் கேட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லுவோம். எம்டி சாரும் சரிங்க இப்போ தானே புதுசாக சேர்ந்துருக்காங்க தாராளமாக லீவ் போட்டுக்காங்க, ஆனால் இப்படி அடிக்கடி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து வராங்க. ரேவதி கிட்ட வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. திருப்தியோடு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்பாடா நாம் எதிர்பார்த்த கார்த்தி இவன் இல்லை, நல்ல வேலை அந்த கார்த்தி மட்டும் இங்கே இருந்திருந்தா அவ்வளவுதான், நடக்கிறதே வேற அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் கோபமாக போனாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக போகிறாங்க. நம்ம இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று சொல்லி தூண்டி விடணும்னு நினச்ச சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போனதுமே உடனே ராஜா சேதுபதியோட பேரனே அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தியும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரியோட ஃபோன் வந்ததுமே ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சிட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. என்னங்கத்த சொல்லுங்கங்கிறாங்க. எது அத்தையா, நான் உனக்கு இன்னும் அத்தைன்னு நினச்சிட்டு இருக்கியா, டேய் அந்த நினப்பையெல்லாம் தூக்கி போட்டுரு, இப்போ நான் எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமாங்கிறாங்க. சொல்லுங்கள் கேட்குறேங்கிறாங்க கார்த்தி. என் பொண்ணு ரேவதிக்கும் சூரியகலாவோட அண்ணன் மருதுவுக்கும் நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், நீ நேரில் வர முடியாது, அதனால் ஃபோனில் லைவாக காட்டுறேன், பார்த்து ரசித்து ரத்த கண்ணீர் விடுடா, அதை நான் பார்க்கணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தி எதுவும் பேசாமல் அமைதியாக மௌனமாக அப்படியே பல்ல கடிச்சிட்டு வந்திருக்காங்க. அடுத்த நாள் உறுதி பேச்சு பண்ணிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி, என்ன ராஜா சேதுபதியோட மகனே, நான் ஃபோன் பண்ணதும் டக்குன்னு எடுத்துட்டே போல இருக்கு, ரொம்ப நல்லதாக போச்சு, இங்கே நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ வரமாட்டேன், நான் உன்னை கூப்பிட போகிறதும் இல்லை கூப்பிடவும் மாட்டேன், அதனால் நீ லைவாக பாரு என் பொண்ணு ரேவதியோட ஃபங்க்ஷன் எவ்வளோ சிறப்பாக கிராண்டாக நடந்துட்டுருக்குன்னு பாருன்னு சொல்லி கார்த்தியை வெறுப்பேற்றுறாங்க. அப்போ அது கார்த்தி பதில் சொல்கிறாங்க, இதை பாருங்கத்த, ரேவதிக்கு பழைய நினைவு வராதுன்னு தானே நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் நிச்சயமாக அவளுக்கு நினைவுகளெல்லாம் வரத்தான் போகுது, அப்போ உங்களை கேள்வி கேட்பா, நீங்கள் அப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்கிறாங்க. டே பேசாமல் இருடா, அப்படியெல்லாம் நினைவு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, இதுக்கப்புறம் ரேவதிக்கு அப்படி ஒரு நினைவுகள் வந்தாலும் திருப்பி பேச அவளுக்கு வாய்ப்பு கிடையாது, மருது அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டானா திரும்ப அவன் தான் உலகம்னா அவன் வாழ்ந்துட்டு இருக்க போகிறா, திரும்ப எதுக்குடா பழைய ஞாபகம் வரப்போகுது, உன்னை பற்றி எல்லாம் இனிமேல் யாரும் யோசிக்க போகிறதில்ல, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு, நடக்க போகிற விசேஷங்களை நான் உனக்கு வீடியோ அனுப்புகிறேன் பார்த்து ரசி அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி போனை ஆன்லேயே வச்சிடுறாங்க. இங்கே நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் அப்படியே வீடியோவாக எடுத்துட்டு திரும்ப கார்த்திக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நான் தொட்டு தாலி கட்டின ரேவதிக்கு இன்னைக்கு வேறொரு கல்யாணத்தை பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. வாய் கூசாமல் சொல்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படி தான் இப்படி சொல்ல மனசு வருதுன்னு தெரியல. நினைவு மட்டும் இருந்திருந்தா ரேவதி இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா, நினைவு இல்லாதனால தானே இவங்க இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க கார்த்தி யோசிச்சுட்டே ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல காருக்கு பின்னாடி சூரியகலாவோட அண்ணன் மருது நிற்கிறாரு. அவர் பீடி குடிச்சிட்டு நிற்கிறத பார்த்த கார்த்தி போனதும் அங்கே நிற்கிறாங்க. அவங்க முகத்திலேயே அப்படியே பீடி புகையை ஊதி விட்டுட்டு இருக்காங்க. யாருடா நீ, எதுக்குடா முன்னாடி வந்து நிற்கிறீங்கிறாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க கார்த்தி. இல்லையே எனக்கு நீ யாருன்னே தெரியாதாங்கிறாங்க. ஓங்கி அரைஞ்சேன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஓங்கி அரைஞ்சும் போடுறாங்க கார்த்தி. ஏன்டா என் பேர்லேயே சாமுண்டீஸ்வரி அத்தை வீட்டில் இருந்துக்கிட்டு என்னைக்கே நீ யாருன்னு கேட்பியாங்கிறாங்க கார்த்தி. ஓ உன் பேரில் நான் இருக்கேன்னா அப்போ நீ ரேவதியோட முன்னாள் ஹஸ்பண்டா,
சரி சரி, உனக்கும் கொஞ்சம் கோம ரோசமெல்லாம் இருக்கத்தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி மறுபடியும் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. ரேவதியை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? ரேவதிக்கு பழைய நினைவுகள் இருந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணினது அவளுக்கு தெரிஞ்சது உன்னை சும்மாவே விடமாட்டேன் தெரியுமா? தோலை உரிச்சு தொங்குட்டு இருப்பா. எதுவும் தெரியாதனால தானே நீயும் அத்தை கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்க. டேய், நீ நினைக்கிற மாதிரி ரேவதிக்கெல்லாம் இனிமேல் பழைய நினைவு திரும்ப போகிறதே இல்லை. நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இனிமேல் எப்போவும் அவன் மனசில் நான் தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் காட்டி ஓங்கி ஒரு அறை அரைஞ்சு, இதை பாருடா, உன் விரல் நுனி கூட அவன் மேலே பட நான் விட மாட்டேங்கிறாங்க. அப்போ நல்லா அடி இடி மாதிரி கொடுக்குறாங்க. அடடா, என்னடா இது, இவன் இந்த அளவுக்கு அடிப்பான்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையே. இவங்கிட்ட போய் வாய் விட்டது பெரிய தப்பாக போச்சு. சாமுண்டீஸ்வரி அத்தைக்கிட்ட சொல்லி உடனே ரேவதி கழுத்தில் தாலியை கட்டி ஊரை விட்டு ஓடிடணும்னு நினச்சிட்டு போகிறாங்க. மருது சிவனாண்டி ரேவதி வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு முத்துவேலை கூட்டிகிட்டு வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சித்தப்பு, சாமுண்டீஸ்வரி வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று விசேஷமாக நடந்துட்டுருக்கு. அந்த கார்த்தி பையில வெளியே விரட்டி விட்டதுக்கப்புறம் மருதுன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்களா. அதுக்கு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது எப்படியாவது சாமுண்டீஸ்வரியை கூட்டமாக வெளியே வர வச்சு அந்த நேரம் பார்த்து அவளை தூக்கி அவள் கதையை முடிச்சிட வேண்டியதுதான்னு சொல்கிறாங்க. என்ன அவனை எப்போ பார்த்தாலும் நாம் ஒரு திட்டம் போடுறோம், அந்த திட்டத்தை கெடுக்கிறதுக்குனே அந்த டிரைவர் பையன் வந்து நிற்பான். ஆனால் இப்போ நீ என்ன பண்ண போகிறது? எப்படி நம்ம அந்த கதையை முடிக்கிறது? அவள் வருவாளா? எப்படி நம்ம வர வைக்கிறதுங்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சிருக்கேன் சித்தப்போ, நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும் போதுங்கிறாங்க சிவனாண்டி. அவனே, நான் அதுக்கு தானே அவளோட காத்திருக்கிறேன். உனக்கு எப்பவும் நாய் மாதிரி நன்றி விசுவாசமாக இருப்பேன். இங்கே பார், நீ மட்டும் ஒரு கோடு போட்டுவிடும் அவனே, நான் ரோடே போட்டுடுறேங்கிறாங்க முத்துவேலு. அப்படி வாங்க சித்தப்போ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமாக நான் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆளை வர வச்சிருக்கேன். அவன் சரியான மாயாஜால கில்லாடி. சொன்னதை விட பல மடங்கு வேலையை முடிச்சுட்டு நிற்பான். அப்படி அவன் இப்போவே பார்க்க முடியுமாங்கிறாங்க. ஆமா சித்தப்போ, இந்த இடத்துல தான் வந்து நிற்க சொல்லியிருக்கான். கண்டிப்பாக இங்கே தான் வருவான். வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட வேலையை ஒப்படைச்சிட்டா அவனே எல்லாம் பார்த்துக்குவாங்கிறாங்க. அப்போ வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வெள்ளைக்காரன் வரான். அவனை பார்த்ததுமே முத்துவேலுக்கு அப்படியே பயங்கரமாக கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னிடம் அவனே இது, நீ சொன்னதை விடவே பல மடங்கு ஊக்கமாக இருக்கானே, இவனா இந்த வேலையை முடிக்கிறதுங்கிறாங்க. ஆமா சித்தப்போ, இவனை பார்த்தா எப்படி தெரியுதுங்கிறாங்க. டேய், இவன் சரியான வில்லாதி வில்லனாவில் இருக்கான். எனக்கு இவனை பார்த்ததுமே நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பாக இவன் வேலையை முடிச்சுட்டு தான் நம்மக்கிட்ட வந்து நிற்பான். அவனே நம்பிக்கையான ஆள் தான். சரி, எப்படியோ சாமுண்டீஸ்வரி கதையை முடிச்சா அது போதும் எனக்குங்கிறாங்க முத்துவேல். என்ன விஷயமா என்னை கூப்பிட்டீங்கன்னு வந்து அந்த நபர் கேட்குறாங்க. அப்போ முத்துவேலு சிவனாண்டியும் சாமுண்டீஸ்வரியோட ஃபோட்டோவை காட்டி இவளை தூக்கிட்டு வந்து இவ கதையை முடிக்கணுங்கிறாங்க. இதை கேட்டதும் அந்த நபர், அட இவ்வளவு தானா, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, எப்படியோ சொல்லிட்டியல, சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்கிறாங்க. என் வாக்கு தவறாதுன்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் ஒரு ஆளை வச்சு எப்படியோ சாமுண்டீஸ்வரியை வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சாமுண்டீஸ்வரியை யதார்த்தமாக நம்பிக்கிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு, அம்மாம்மா என் புருஷன் என்னை அடிக்கிறேன், எப்படியாவது வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரியும் அந்த அம்மா சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்தா அங்கே யாரையுமே காணோம். என்னது, அந்த அம்மா இந்த அட்ரஸ்க்கு தானே வர சொன்னாங்க, இங்கே வந்து பார்த்தா யாரையும் காணுமே. பாவம் அந்த பொண்ணு இப்படி பதறாளே கதறாளே, கட்டின புருஷன் அடிக்கிறான் கொடுமைப்படுத்துறான்னெல்லாம் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா யாரையும் காணோம். பெண்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடக்குதா? நம்ம தட்டி கேட்கணும்னு வந்து பார்த்தோம், ஆனால் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி எதிர்பாராத நேரத்தில் அவங்கள ஒரு 4-5 ரவுடிங்க சுற்றி நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரிக்கு சரியான கோவம் வருது. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்னது, இவனுக்கு எதுக்கு நம்மளை சுற்றி வந்திருக்காங்க? நீங்களாம் யாரடான்னு கேட்குறாங்க. நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியாதா? இந்த வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு இப்போ தான் ஃபோன் பண்ணி புருஷன் அடிக்கிறான்னு சொன்னால, அதை கேட்டு தானே நீங்கள் வந்த. அடிக்கிறது யார் தெரியுமா? உன்னைத்தான் அடிக்க போகிறோம். ஏய், நான் யார் தெரியுமா? என்னடா பேச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. நீ யாருங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் யாருங்கிறது உனக்கு தெரியாது. ஆனால் நீ பேசாமல் வாயை அடக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு நல்லதுன்னு சொல்லி போனதும் கை காலை கட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரியை இன்னும் காணுமேனு ரேவதி எதிர்பார்க்குறாங்க. அம்மா போய் கொஞ்ச நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் வரல. அம்மா சொல்லாமல் போக மாட்டாங்க. அநேகமாக எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பதட்டத்தோடு நிற்கிறத பார்த்து அந்த பூக்காரம்மா, என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டத்தோடு இருக்கேன்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த வழியே எங்கள் அம்மா போனாங்களா, பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. அட ஆமாம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா தானே, அவங்க பூ வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு போனாங்க. ஆனால் ஏதோ ஒரு கார் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி அம்மாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. ஐயோ, எங்கள் அம்மாவை கடத்திட்டாங்களா அப்படின்னு ரேவதி பதறி போயிடுறாங்க. நீ பதறாதம்மா, போலீஸில் போய் சொல்லுன்னு சொல்கிறாங்க. இல்லை போலீஸை விட நம்ம வீட்டில் இருக்கிற கார்த்திகிட்டே சொல்லலாம் அப்படின்னு கார்த்தியை பார்க்கறக்காக ஓடி வராங்க ரேவதி. என்னது, எங்கே போயிட்டாரு, இங்கே காணுமே அப்படின்ட்டு சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கார்த்திக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லி ரேவதிங்கிறாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதாவது எங்கள் அம்மாவை யாரோ கடத்திட்டாங்க, சீக்கிரமாக எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ரேவதி அழுகிறாங்க. நீ அழுகாத ரேவதி, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி உடனே சாமுண்டீஸ்வரியோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க இருக்கிற குடோன் கிட்ட காட்டிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம கார்த்தி போகிறாங்க. ரவுடிங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு சாமுண்டீஸ்வரியை கட்டி போட்டிருக்காங்க. டே, ஒழுங்கு மரியாதையாக கை காலெல்லாம் அவுத்து விட்டுருங்கடா, அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி மிரட்டுறாங்க. பேசாமல் ஒழுங்கு மரியாதையாக
அமைதியாக உட்காந்துருங்க, சத்தம் போட்டு அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டை எடுத்து அப்படியே தலையில் நச்சுன்னு அடிச்சிடுறாங்க. இவன் வாய் பேசினான்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது தெரிஞ்சிடும். அவங்க அப்புறம் இது காப்பாற்றிட்டு போயிடுவா. அப்புறம் பாஸ் நமக்கு பணமும் கொடுக்க மாட்டாரு, செஞ்ச வேலையும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுன்னு ரவுடிங்க பேசிக்கிறாங்க. ரேவதி அந்த பக்கமாக விசாரிச்சுக்கிட்டே தேடிக்கிட்டு வராங்க. அங்கே சாமுண்டீஸ்வரியை கட்டி போட்டுக்கிறத பார்த்ததும் அம்மா இங்கே தான் இருக்கீங்களான்னு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு ரேவதி நேராக ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்து அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடும்போது அங்கே இருந்த ரவுடிங்க எல்லாரும் சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, இவ வந்துட்டா, டே இந்த அம்மாவோட பொண்ணு தானாங்கிறாங்க. ஆமாண்டா, இவ பார்த்துட்டாலே, இவ பார்த்துட்டு போய் வெளியில் சொன்னால் பிரச்சனை ஆகிடும், நம்மளை யாரும் உசுரோடு விட மாட்டானுங்க, அதுக்கு முன்னாடி இவளையும் சேர்த்து கட்டுங்கடா அப்படின்னு சொல்லி ரேவதியும் வாயப்பட்டி கை கால் கட்டி அப்படி கட்டி போட்டுறாங்க. சிவனாண்டி முத்துவேல் அங்கே வந்து பார்க்குறாங்க. ஆஹா, சொன்ன மாதிரியே இங்கே சாமுண்டீஸ்வரியே கட்டி போட்டுட்டேன், இதுக்கு போனஸாக ரேவதியும் செஞ்சிட்டாளா, அப்போ நல்லதாக போச்சு, ஆயாள் மாலும் ஒன்றா சேர்த்து போகட்டும். சரிடா, இங்கே வச்சு வேலையாகாது, இங்கே அக்கம் பக்கத்தில் சனம் இருக்கிறாங்க, அதனால நம்ம செங்கல் சொல்லி கொட்டு வந்துரு, நெருப்பாக போட்டு எரிச்சிடலாங்கிறாங்க. கார்த்தி ரேவதி சொன்ன அட்ரஸ்க்கு அறக்க பறக்க ஓடி வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்து பார்த்தா ரேவதி சாமுண்டீஸ்வரி 2 பேரும் கட்டி போட்டிருக்காங்க. இதை பார்த்து ரவுடிங்க வந்ததும், டேய் உனக்கு இங்கே என்னடா வேலை அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட சண்டை போடுறாங்க. கார்த்தி வந்ததை சிவனாண்டி பார்த்துட்டு, டேய் வாடா வா, வந்து வலையில நீயா விஷமா விழுந்துட்ட, இன்னும் இன்னைக்கு விட போகிறதா இல்லை. கார்த்தி ரவுடிங்களை அடித்து ஓட துரத்தி விடுறாங்க. திரும்ப வந்து பார்க்கும்போது ரேவதி சாமுண்டீஸ்வரி 2 பேருமே மயக்கத்தில் இருக்காங்க. தண்ணியை கொண்டு வந்து தெளிச்சு விடுறாங்க கார்த்தி. அப்போ ரேவதி கண்மழிச்சு பார்க்குறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்மழிச்சு பார்த்துட்டு கார்த்தி இருக்கிறத பார்த்ததும் கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம கார்த்தி தான் நம்மளை காப்பாற்றிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. டேய் நீயா அப்படிங்கிறாங்க. அத்தை ஆபத்துக்கு பாவம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன், தயவு செய்து இப்போ எதுவும் பேசாதீங்க. ரேவதி பாருங்க மயக்க நிலையில் இருக்கா, அவளை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், அவளோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. ரேவதியை திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ ரேவதியுமா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரேவதியை காப்பாற்ற துடிக்கிறாங்க. ரேவதின்னு அழுகிறாங்க. அழுகாதங்கிட்ட நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கார்த்தி ரேவதியை தோல் மேலே தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ரேவதியை அட்மிட் பண்ணிவிட்டு சாமுண்டீஸ்வரிகிட்ட வந்து சொல்கிறாங்க, அத்தை ரேவதியை நீங்கள் பார்த்துக்கோங்க, ரேவதிக்கு அப்படி ஒன்றும் பெரிய ஆபத்தோ பிரச்சனையோ இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நான் இங்கே இருந்தேன்னா அவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், ஏன் நீங்கள் கூட என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்க, இதுக்கப்புறமா நான் இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோவா நல்லா இருக்காது, நான் இங்கேருந்து கிளம்புறேங்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்தியை கூப்பிடலான்னு அவங்க வாய் துடிக்குது. இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட சத்தியம் வாங்கியாச்சு, திரும்பவும் நீ எங்கள் பக்கம் திரும்பிடாதுன்னு சொன்னோம், அப்படி இருந்தும் நீ என் பிள்ளையும் என்னையும் காப்பாற்றிட்டான், ஆனாலும் நான் எப்படி அவங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுவேன் அப்படின்னு ஒரு சங்கடமான நிலையில் இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தி சாமுண்டீஸ்வரிகிட்டையும் டாக்டர்கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்போ தான் கார்த்திவே பார்க்குறாங்க. எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கான், எத்தனையோ பேசினாலும் அத்தனையும் மனசில் இருந்து தூக்கி போட்டுட்டு இப்போ நம்ம உயிரையும் பொண்ணோட உயிரையும் காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் ஓடி வந்தவொடனே நம்ம மனசு காயப்படுத்திட்டோமே நினச்ச சாமுண்டீஸ்வரி மனசாட்சியோடு இருந்துட்டு அப்போ தான் கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்தி எனக்கும் மனசாட்சி இருக்குங்கிறாங்க. பரவாயில்லத்தை, இருந்தாலும் நான் இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது, ரேவதி எந்திரிச்சான்னா நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க சாமுண்டீஸ்வரி. அத்தை நீங்கள் இந்த அளவுக்கு மாறி நிற்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் எதுக்காக என்ன கையெடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்பா, என் அம்மா இறந்ததுக்கு காரணமே உன்னோட தாத்தாவும் பாட்டியும் தானே, எனக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும், அப்படி இருந்தும் அதனால தான் அந்த குடும்பத்தோடு எனக்கு சாவகாசமே வேண்டான்னு உன்னையே நான் வெறுத்து ஒதுக்குனேன். அம்மாவை கொன்ன குடும்பம் நீங்கள் தானேன்னு தெரிஞ்சுட்டு நான் எத்தனையோ தடவை உங்களை இன்சல்ட் பண்ணியிருக்கேன், உன்னோட முகத்தை பார்க்க பிடிக்காம வெளியே போன நிறைய தடவை விரட்டியிருக்கேன், அதையெல்லாம் தாண்டி நீ பெரிய மனசோடு எங்கள் வீட்டில் வந்து தங்கினது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. கார்த்தி வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போயிட்டாங்க. இந்த பக்கம் ரேவதி கார்த்தியை பற்றி ரொம்ப பெருமையாக சாமுண்டீஸ்வரிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி திரும்பவும் அவனை பற்றி என்ன பேச்சு வேண்டி கிடக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அம்மா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், கார்த்தி தான் நம்மளை காப்பாற்றினாங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, கார்த்தி தான் நம்மளை காப்பாற்றினான், கரெக்டான நேரத்தில் வந்து நம்ம 2 உயிரையும் காப்பாற்றினதுனால பரவாயில்ல, அவனுங்கெல்லாம் பார்க்குறக்கே பயங்கரமான ஒரு ரவுடிங்களாக இருக்காங்க, நல்ல வேலை அவங்க கையில் சிக்கியிருந்தா உன்னையும் என்னையும் பார்த்துருக்கவே முடியாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா எப்படியோ நானும் தப்பிச்சிட்டேம்மா, அம்மா இங்கே நடந்த உண்மைகளெல்லாம் நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சதுனால தான் நம்மளை காப்பாற்ற வந்தாருமாங்கிறாங்க ரேவதி. இது கார்த்திக் தெரியுமா. ஆமாம், கார்த்திங்கிற அவருக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு வேற சொல்கிறாங்க, அவர் இந்த வேலையெல்லாம் செய்வாராங்கிறாங்க. நீ வேணாலும் பாரு, நான் அவர் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்காரு, ஒரு நிமிஷம் கூட அவருக்குன்னு டைமே கிடையாதுமா, எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருப்பார், அவரோட தரம் என்ன, தகுதி என்ன, தராதரம் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்காதனால தான் அவரை பற்றி அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையிலுமே அவர்கிட்ட பழகி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவர் பல கோடிகளுக்கும் பல கம்பெனிகளுக்கும் எம்டியாக இருக்கார் தெரியுமா அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. கார்த்தி சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ மாப்பிள்ளை உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி நன்றி சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அத்தை இது என்னோட கடமை, என் பொண்டாட்டி ரேவதியை காப்பாற்றுறது என்னோட கடமை அல்லவா, அது ஒரு முறையில் பார்த்தா நீங்கள் ரேவதிக்கு அம்மா, இன்னொரு முறையில் பார்த்தா என் அம்மாவோட அண்ணன் பொண்ணு, எனக்கு தாய்மாமன் பொண்ணு, இவங்களை காப்பாற்றுற கடமை உணர்ச்சி எனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு வருங்கிறாங்க கார்த்தி. இவ்வளவு பெருந்தன்மையான ஒரு நல்ல உள்ளத்தை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேனேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கையெடுத்து
கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரேவதிக்கு ஒன்றுமே புரியல. என்னது இவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு வந்து கேட்கும்போது தான் அப்போ உண்மையை உடைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. இது யார் தெரியுமா? உன்னோட அத்தை பையன் கார்த்தி இவர் தான்ங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மை யார் தெரிஞ்சிருக்குது ரேவதிக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம்.